welcome to KamalisDiary. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா shikakai வந்து எனக்கு நொரையே வர மாட்டேங்குது. shikakai நொர வரதுக்கு நம்ம என்ன பண்ணனும்? shikakai நொர வரதுக்கு இன்னும் பூந்தி கொட்டையை ஆட் பண்ணலாமான்னு நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் இன்னைக்கு. சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை Subscribe பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. சோ உங்களுக்கும் எனக்கும் உள்ள இன்டராக்ஷன் வந்து அதிகமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததோ அப்படிங்கற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ டாபிக்ல பாத்தீங்கன்னா shikakai நொர வரதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான டிப்ஸ் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி shikakai வந்து நொர வரதுக்கு இன்னும் பூந்தி கொட்டையை ஆட் பண்ணலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சோ shikakai 1 kg எடுத்துக்கிட்டீங்கன்னா பூந்தி கொட்டை 1 kg எடுத்துக்கோங்க. சோ அதுக்கு மேல போறது வந்து நல்லது இல்ல. ஏன்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? சோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால நீங்க வந்து ஃபோம் வரலன்னு நினைக்காதீங்க. முதல்ல shikakai ஒரு புரிதல் வேணும். shikakai வந்து நிறைய நொர வராது, பட் அழுக்கு போகும், அதுதான் உண்மை. சோ நம்ம பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா டிவியை பார்த்து ஆடை பார்த்து நிறைய நொர வந்தாதான் அழுக்கு போகும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுவே வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம், அதுவே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆக போய் தான் நானுமே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து தப்பும் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவும் இன்றைக்கான டிப்ஸுமே அதுதான். நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து shikakai நான் வெரைட்டியாக ஹேர் பேக் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இந்த வீடியோலேயே வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன பொருள் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ shikakai பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லது தான் அது. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ shikakai நொர வரதுக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த கிளிப்பிங்கில் பாருங்கள். ரெண்டு விதமான ஹேர் கேர் டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் shikakai பவுடர். ஸோ இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 19 to 20 வகையான பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ ரொம்பவே நம்மளோட ஹேருக்கு நல்லது. இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களோட முடி அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. shikakai யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எதுக்கு குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நொர வர மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் தான். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்ல நொர வருது, அழுக்கு போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் அதை விட shikakai வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து shikakai நொர வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி shikakai தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த விதமான ஷாம்புனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேபி ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு என்னென்னு. ஆல்ரெடி அதுக்குலாம் நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவினோ பேபி ஷாம்பு. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த அவினோ பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாடிக்கும் போடலாம், ஷாம்புவும் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, பிஹெச் பேலன்ஸ், அந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு ஷாம்பாக இருக்கும். அதனால் ஒரு ஷாம்பு செலக்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து பின்னாடி நீங்கள் படித்து பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி பிஹெச் பேலன்ஸ்டாகவும் சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து டியர் ஃப்ரீயாகவும் இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தையாக இருக்கிறப்ப இருந்து இது யூஸ் பண்ணுறதுனால இதை மாற்றுறதுக்கும் எனக்கு மனசு வரல என்னோட பொண்ணுக்கு. பட் நான் வந்து வேறு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2-3 டைம் வந்து வேறு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்பயுமே எந்த ஒரு ஷாம்பூ சூஸ் பண்ணுறப்ப சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கிறப்ப நம்மளோட ஸ்கேல்ப் வந்து அவ்வளோவா டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் இருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு டவுட் வரும், இதில் பேபி ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. பேபி ஷாம்பு இல்லாமல் எந்த விதமான ஷாம்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவோட அளவு வந்து கம்மியாக பண்ணிக்கோங்க. அதுதான் shikaiவோட பலன்கள் வந்து அதிகமாக இருக்கணும்னா நொர வரதுக்கு மட்டுமா நீங்கள் வந்து ஷாம்புவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஷாம்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா, நான் shikakai வந்து ஹேர் பேக்காக போடுவேன். shikakai தேய்ச்சி குளிக்கிறத விட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹேர் பேக் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி shikaiலேருந்து ஒரு நிறைய 100க்கும் அதிகமான ஹேர் பேக்கை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம், அதை பேஸ் பவுடராக வச்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பரான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே shikakai நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு ஒரு
வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் வந்து அரிசி கஞ்சி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அரிசி கஞ்சி இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்குவேன். ஷேக்காயில் பால் சேர்க்கறதுனால பாலோட சத்துக்கள் அனைத்தும் நம்மளோட ஸ்கேல்புக்கு வரும். பாலில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும், மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஸோ காய்ச்சிய பால் சேர்க்கணுமா காய்ச்சாத பால் சேர்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பாலே வந்து சேர்த்துக்கோங்க. நான் அதை தான் சேர்த்துருக்குறேன். இது எந்த அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்க் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீதிக்கு வாட்டர் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்கலாம். இதை நான் வந்து ஒரு ஹேர் பேக்காக தான் போட போகிறேன். அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஷேக்கா ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னைக்கு வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஷாம்புவும் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான ஷாம்புலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பேபி ஷாம்பு தான் நான் ஷேக்கா ஹேர் பேக்கோட வந்து ஆட் பண்ணிக்குவேன். என் பொண்ணு வந்து பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதையே ஆட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஷேக்காயை வந்து போய் தேய்ச்சி குளிக்காமல் அதை ஒரு ஹேர் பேக்காக போட்டு ஒரு 1/2 hour வந்து வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த 1/2 hour நீங்கள் இல்லை 40 minutes வச்சுருந்தா தான் அப்போ தான் ஷேக்காயில் ஆட் பண்ணியிருக்கிற பொருட்களோட பலன்கள் வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் ஒரு 1/2 hour to 40 minutes வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ஷாம்பெல்லாம் போடாமல் இந்த ஷாம்புலேயே தேய்ச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நுர வரும். ஸோ அப்பயும் உங்களுக்கு நுர வரலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேபி ஷாம்பு கூட ஆட் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இப்படி தலையை வந்து போட்டு நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கனாலே எல்லா அழுக்கும் போயிடும். நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பிங் நான் காட்டுறேன் பாருங்கள், முடி வந்து எந்த அளவுக்கு பவுன்சியாக இருக்குது அப்படின்ட்டு. ஷேக்கையை ஒரு ஹேர் பேக்காக தேய்ச்சி குளிச்சுட்டு என்னோடய முடியோட ரிசல்ட் வந்து இதுதான். இன்னும் வந்து நிறைய காயில் உள்ளாரெல்லாம் செமி ட்ரையாக தான் இருக்குது. செமி ட்ரையாக இருக்கிறப்பே முடி வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி தான் ஷேக்காயை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப இந்த மாதிரி முடி வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இதில் வந்து வேறு எந்த பொருட்களுமே வந்து நான் சேர்க்கவே இல்லை. இது கூட நீங்கள் வந்து அரிசி கஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கஞ்சி, பால், ஷியக்கா பவுடர் இது 3த்தையும் கலந்து ஹேர் பேக்காக நீங்கள் போடலாம். எனக்கு ஹேர் பேக்லாம் பண்ணுறதுக்கே சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷியக்கா பவுடரை மட்டுமே ஒரு ஹேர் பேக்காக வச்சு நீங்கள் பலவிதமாக பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணாலே உங்களோட முடி வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதை உங்களோட கண் முன்னாடி நீங்களே பார்க்கலாம். ஸோ ஷியக்கா போட்டு குளித்தாலும் நம்மளால் வந்து நம்மளோட முடியை வந்து பவுன்ஸியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கான வீடியோ டிப்பு. இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போட்டோடைய வீடியோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Thanks for watching. Bye-bye. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.